ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல் ஒன்ஸ் அகைன். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஒரு ஸ்பெஷல் டூல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது இந்த பெயிண்டருக்காக ஒரு பெஸ்ட்டு டைம் சேவிங் டூல் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதோட பேர் பார்த்திங்க அப்படின்னா ரேண்டம் ஆர்பிட்டல் சாண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நார்மலாக ஒரு ஆர்பிட்டல் சாண்டருக்கும் அல்லது ரேண்டம் ஆர்பிட்டல் சாண்டருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, ஸோ நாம் என்ன மாதிரியான சாண்டரை சூஸ் பண்ணணும் நம்ம ஒர்க்குக்கு, அண்ட் அதுபோக இதோட அன்பாக்சிங் அண்ட் ஒர்க்கிங் எப்படி இருக்குன்றதெல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ வழக்கம் போல் நம்ம இந்த பாக்ஸை ஒரு ஓவர் வியூ பார்த்துடலாம். ஸோ ஆஸ் யூஸ்வல் நமக்கு இந்த ப்ராடக்டோட ஸ்பெக் என்ன அப்படின்றத ஓவராலாகவே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா 125 mmக்கான டிஸ்க் சைஸ் இது. 4000 to 12,000 RPM வரையும் ரன் ஆகும். 350 watts. ஸோ இது போல் இந்த பேசிக் ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்றத மட்டும் நமக்கு இந்த பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ வந்து ஒரு பெய்டு ப்ரோமோ வீடியோலாம் கிடையாது. ஸோ ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்கியிருக்கோம், அதை உங்களுக்கு காட்டலாம் அப்படின்ற நோக்கம் மட்டும்தான். இப்போ ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் பார்த்திங்க அப்படின்னா யூசர் மேனுவல். ஸோ அந்த யூசர் மேனுவலோட நமக்கு இன்னொரு விஷயமும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கார்பன் ப்ரஷ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயமாக நான் பார்க்குறேன். எக்ஸ்ட்ரா ஒரு பேக்கப் இருக்கிறது வந்து ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ அடுத்து வந்து இந்த யூசர் மேனுவல் பார்க்கலாம். ஸோ இந்த யூசர் மேனுவலில் வழக்கம் போல் இந்த ப்ராடக்டை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் கொடுத்துருப்பாங்க. அதாவது சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இந்த டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்ன, அது எல்லாமே நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை ஒரு தடவை நம்ம படித்தோம் அப்படின்னா அந்த ப்ராடக்டை பற்றின ஒரு புரிதல் நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் பாருங்கள், டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா காம்பனண்ட் நேம், என்னென்ன காம்பனண்ட் இருக்குது, அதோட நேம் என்ன, அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இந்த யூசர் மேனுவலில். ஸோ அடுத்து நம்ம பார்க்குற விஷயம் பார்த்திங்க அப்படின்னா அந்த டஸ்ட்டு கலெக்டிங் பேக் தான். ஸோ இந்த பேக்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம சாண்டிங் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அதில் இருக்க டஸ்ட்டை எல்லாமே இந்த பேக்கில் கலெக்ட் ஆகிடும். ஸோ நம்ம பெரிய அளவில் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னப்ப இந்த பத்துமா என்னன்றது எனக்கு தெரியல, கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு நமக்கு பாடி ஃபில்லராக இருக்கட்டும், பட்டியாக இருக்கட்டும், நம்ம அதை சாண்டிங் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ டஸ்ட்டு கலெக்ட் ஆகும் அப்படின்றது பெயிண்டராக உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதுக்கு இந்த அளவான பேக் வந்து போதுமானதாக இருக்காது, அதுக்காக நான் அப்படி சொன்னேன். ஸோ இது வந்து நம்ம கலட்டிக்கவும் முடியும், கலட்டி நம்ம வாஷ் பண்ணிவிட்டு ரீயூஸும் பண்ணிக்கலாம். அடுத்து பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஃபைனலாக நம்ம அந்த சாண்டரை எடுத்தாச்சு. ஸோ அதை அன்ராக் பண்ணிடலாம். ஸோ இந்த ஆர்பிட்டல் சாண்டரோட கேபிள் பற்றி நான் அவசியம் சொல்லி ஆகணும். அதை பாருங்கள் எந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த ப்ளக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். வழக்கமான கொடுக்குற பவர் டூல்ஸில் கொடுக்குற நல்ல குவாலிட்டியான கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சாண்டர் பற்றி சொல்லணும் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ரேண்டம் ஆர்பிட்டல் சாண்டர்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம அந்த கண்ட்ரோல்ஸ் பார்த்துடலாம். அந்த கண்ட்ரோல்ஸில் பார்த்திங்கன்னா 6 ஸ்டேஜாக நம்மளோட அந்த ஒர்க்கிங் ஸ்பீடை நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது அந்த 4000 RPMலேருந்து ஆரம்பத்திலே பார்த்தா எனக்கு 12,000 நினைக்கிறேன். அந்த RPM நமக்கு இந்த 6 ஸ்டேஜாக நம்மளால் பிரித்து யூஸ் பண்ணிக்க முடியும். அது போக இந்த ஆன் ஆஃப் சுவிட்ச் பாருங்கள், இதுவும் நல்லா டஸ்ட்டோ அல்லது தண்ணி எதாவது பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம் வராத அளவுக்கு குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மிஷினில் பேடை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த பேடு பார்த்திங்க அப்படின்னா 125 mm, அதாவது 5 இன்ச்சுக்கான பேடு. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக 8 ஹோல்ஸ் இருக்கும். இந்த 8 ஹோல்ஸ் எதுக்கானது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருந்த டஸ்ட்டு கலெக்ஷன் கப் இருக்குது பாருங்கள், அந்த பவுச்சு. இதில் இருக்க அந்த ஹோல்ஸ் வழியாக தான் நம்ம டஸ்ட்டை பூராமே சக் பண்ணி அந்த பேக்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். ஸோ அதே போல் இந்த பேப்பர்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 ஹோல்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி 8 ஹோல்ஸ் இருக்கிற மாதிரியான பேப்பராக பார்த்து இந்த 5 இன்ச் பேடுக்கு சூஸ் பண்ணிக்கோங்க. அதுபோக இந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெல்க்ரோ டைப்பில் வரும், ஒட்டுற டைப்பு.
நம்ம வேரியஸ் ஸ்கிரிப்டில் வரும் அப்படின்றதுனால நமக்கு ரஃப்னஸ்க்கு தகுந்த மாதிரி எந்த பேப்பர் வேணுமோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஹோல்ஸ் தெரிகிற மாதிரி கரெக்டாக நம்ம பார்த்து ஒட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒட்டும்போது தான் கரெக்டாக அந்த பவுச்சில் போயிட்டு அந்த டஸ்ட் எல்லாமே பக்காவாக கலெக்ட் ஆகும். ஸோ அதுக்காக தான் நம்ம இதெல்லாம் பார்த்து பேப்பர் வாங்கிக்கணும். இப்போ நம்ம ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு கிரேடில் வைக்கிறேன். இப்போ ஆன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இது ரொட்டேட் ஆகிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ ஆக்சுவலி வந்து இது இப்படி ரொட்டேட் ஆகிறதுனால வந்து நமக்கு சாண்டிங் ஆகாது. ஸோ எந்த மாதிரி அப்படின்னா, இப்போ நான் ஃபஸ்ட்டு அந்த பிளேட்டை ரொட்டேட் ஆகாமல் பிடிச்சிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஒரு மாதிரி ஆசிலேட் ஆகுதுங்களா? இப்போ இப்போ இந்த மாதிரி ஆசிலேட் ஆகிறது மூலியமாக தான் நமக்கு இந்த சாண்டிங் ப்ராசஸே நடக்கும். ஸோ இப்போ நம்ம யூஸ்வலாக மற்ற ஆங்கிள் கிரைண்டரில் நம்ம பேப்பரை போட்டு யூஸ் பண்ணுறதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நல்லா. ஸோ நீங்கள் ஆங்கிள் கிரைண்டரில் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஃபுல்லாகவே ரொட்டேட் ஆகி தான் உங்களுக்கு சர்ஃபேஸை ரிமூவ் பண்ணும். ஸோ இது அப்படி கிடையாது. இந்த மாதிரி அதனால தான் இதுக்கு ஆர்பிட்டல் அப்படி சாண்டர்னே பேர் இருக்குது. இப்போ பாருங்கள், ஆன் பண்ணுறேன். அதில் அந்த ஒரு காற்று வர்றதுனால அது ஃபுல்லாக உப்பி வர்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்காக நம்ம தனியாக வேக்யூம் க்ளீனரோ இல்லை எதுவுமே அட்டாச் பண்ண தேவையில்லை. நம்ம இது மிஷின் மூலிமா வர செக்ஷன்னாலேயே அது பேக்கில் கலெக்ட் ஆகிக்கும். இப்போ நான் டேரெக்டாக ஒரு ஸ்க்ராப் டேங்க் இருக்குது, அதை நான் சாண்டிங் பண்ணுறது எப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து 5 இன்ச்சு சைஸ்க்கானது. இதுக்கே வந்து 6 இன்ச் இருக்குது, 7 இன்ச் இருக்குது. ஸோ 7 இன்ச்செல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்க்கு யூஸ் பண்ணுவாங்க, பெருசாக இருக்கும். இது எல்லாமே சேம் மோஷன் தான், ஆர்பிட்டல் மோஷனில் ரன் ஆகும். ஸோ இந்த சர்க்குலர் பேட்டர்னில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரேண்டமாக ஒரு இடத்துல போய் நீங்கள் இப்படி ஓட்டும் பொழுது பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல போய் கரெக்டாக சுத்தாமல் நின்றுக்கும். அந்த இடத்துல மட்டும் ஆசிலேட் ஆகி தான் உங்களுக்கு அந்த சாண்டிங் ப்ராசஸ் நடக்கும். அதனால தான் இந்த ரேண்டம் ஆர்பிட்டல் சாண்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இது நார்மல் ஆர்பிட்டல் சாண்டர் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரொட்டேட் ஆகாது. உங்களுக்கு இப்போ யூஸ்வலாக அந்த ஸ்கொயர் ஷேப்பில் வரும் அல்லது ரெக்டாங்குலர் ஷேப்லலாம் இருக்கும் ஒரு சில மிஷின்ஸ். அது வந்து ஆர்பிட்டல் சாண்டர்னு சொல்லுவாங்க. சரி, இதே மாதிரியே இருக்கிற மார்க்கெட்டில் உங்களுக்கு ரோட்டரி சாண்டரும் இருக்கும். ஸோ நீங்கள் தவறுதலாக புரிஞ்சுட்டு நீங்கள் அதை வாங்கிட்டீங்கன்னா ஒரு ஆங்கிள் கிரைண்டர் வாங்கினா என்ன வேலை செய்யுமோ அதே வேலையை தான் உங்களுக்கு ரோட்டரி சாண்டரும் செய்யும். ஸோ நீங்கள் மார்க்கெட்டில் பார்க்கும்போது இது ரேண்டம் ஆர்பிட்டல் சாண்டரான்றதை செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ நான் பார்க்குறேன், இந்த டேங்கை காட்டுறேன் பாருங்கள். இப்போ க்ளோஸ்அப்பில் காட்டும் பொழுது உங்களுக்கு தெரியும் அந்த சாண்டான இடம் பார்த்திங்கன்னா அப்படி வட்டமாக இருக்கும். ஸோ இதுதான் அதோட ஃபங்க்ஷன். ஸோ நீங்கள் தேய்க்கிறத வந்து கையில் சர்க்குலர் மோஷனில் நீங்கள் தேய்ச்சிங்க, அது வந்து வேகமான வகையில் தேய்ச்சிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வெட் சாண்டிங்கில் கிடைக்கக்கூடிய ஒரு ஃபினிஷிங் வந்து இதுலேயே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் இந்த சாண்டர் நம்ம சூஸ் பண்ணுறோம். யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி பெயிண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கோ இல்லை ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணுறதுக்கோ நமக்கு இதை யூஸ் பண்ண போகிறது கிடையாது. வழக்கமாக நம்ம பாடி ஃபில்லர் யூஸ் பண்ணுவோம், அதை தேய்ச்சி எடுக்கிறதே நமக்கு வந்து ரொம்ப சிரமமான விஷயமா இருக்கும். அப்படி அந்த மாதிரியான பாடி ஃபில்லர்ஸோ பட்டியோ நம்ம தேய்க்கிறோம் அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம தேய்க்கிறது தான் பெரிய பிரச்சனையே பெயிண்டிங்கில் ஒர்க்கில் பொறுத்த வரைக்கும். நம்ம ரொம்ப கடினமான வேலையாகவும் கூட. ஸோ அதனால் வெட் சாண்டிங்கில் நம்ம தேய்க்கிறத விட ட்ரை சாண்டிங்லேயே நமக்கு அதுக்கான ஃபினிஷும் நமக்கு கிடைக்கும், வேலையும் சீக்கிரம் முடியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரியான மிஷின்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பைக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளுக்கு இந்த மாதிரியான 5 இன்ச் மிஷின் போதுமானது. ஸோ கார் இதெல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் லார்ஜர் ஏரியாவுக்கு தேவைப்படுது அப்படின்னா நமக்கு 6 இன்ச் கூட போகலாம். 7 இன்ச் வந்து மேக்ஸிமம் வால்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது நமக்கு செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த 2 இதுலேயே நம்ம ஹோல்ஸ் மட்டும் பார்த்து கரெக்டாக நம்ம பேப்பர் அவைலபிலிட்டியும் செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஏன்னா 6 ஹோல்ஸ் இருக்கிறதும் இருக்குது, 6 ஹோல்ஸ் இருக்கிறதுக்கு 8 ஹோல்ஸ் இருக்கிறது இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்து நம்மளோட ஒர்க்கு பேஸ் பண்ணி நம்ம சூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இதுவரை நம்ம பார்த்த ஒர்க்குக்கு எதாவது டஸ்ட்டு கலெக்ட் ஆகிருக்கான்றதை செக் பண்ணலாம். ஸோ இந்த டஸ்ட்டு கப்பு போட்டுட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் ஒர்க்கு. நமக்கு யாரும் இடைஞ்சல் கொடுக்காத வகையில் டஸ்ட் எதுவும் பறக்காமல் நம்மளால் வேலையும் பார்த்துக்க முடியும். எப்போதும் இந்த பேக் யூஸ் பண்ணியே ஒர்க் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். நான் 3500க்கு ஆஃப்லைன் ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ ஆன்லைன்லேயும் இது கிடைக்குது. அதுக்கான லிங்க் நான் முடிஞ்சால் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் கூட இருக்க பெல் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.